இப்போது நமக்கு வந்து எக்யூப்மெண்ட் பிளாஸ்ட்டுன்னு ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்டோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நெல்லை கிளாஸ் கிங். இந்த ஈவெண்ட் யாருக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு கேட்டால் டவுன் ஹால் 8 அண்ட் அபவ் பிளேயர்ஸ்க்கெலாம் அவைலபிளாக இருக்கும். இந்த ட்ராக்லேருந்து நமக்கு மொத்தமாக 3400 மெடல்ஸும், போனஸ் ட்ராக்லேருந்து 210 மெடல்ஸும், மொத்தமாக 3610 மெடல்ஸும் நமக்கு தராங்க. சூப்பர் செல் ஸ்டோரியும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நமக்கு 200லேருந்து 300 மெடல்ஸ் ஃப்ரீயாக தர வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 5000 ஷைனி, 400 க்ளோரி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ஃப்ரீ சீனரி தராங்க. நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு பாஸ் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 5500 மெடல்ஸும், 600 க்ளோரி வரும், 80 ஸ்டாரி வரும் கிடைக்கும். இந்த சீசனுக்கு விட்ட கிராண்ட் வார்டனோட லெஜெண்டரி ஸ்கின் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ரீ டூ பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்கின்னை வாங்குறதுக்கு உங்களால் முடியாது. ஆனால் பே டு பிளேயரால் வாங்க முடியும். நான் இது வந்து ஒரு ஒர்த்தபிளான ஸ்கின்னுன்னு நான் சொல்லுவேன். ப்ரோ, இது எப்படி ப்ரோ முடிக்கிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு டவுனால் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 20 டைனமைட்ஸ் கொடுப்பாங்க. அப்படின்னா நான் எத்தனை டவுனால் அடிக்கணும் அப்படின்னு கேட்டால், மொத்தமாக 80 டவுனால் அடிச்சிங்கன்னா இந்த ட்ராக்கை நீங்கள் முடிச்சிடலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரியே நமக்கு சூப்பர் செல் ஸ்டோர்லேருந்து 100 மெடல்ஸ் ஃப்ரீயாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டோர் போனஸ்னு ஒரு கீழே ஒரு ஆரோ மார்க் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் போர்ஷன் அவைலபிளாக இருக்கும். இதை ரெண்டுத்தையும் மறந்துடாமல் கிளைம் பண்ணிக்கோங்க. ப்ரோ, என்கிட்ட மல்டிபிள் ஐடிஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் ஐடிலேஸும் நான் கிளைம் பண்ணலாமான்னு கேட்டால் நிச்சயமாக கிளைம் பண்ணலாம். உங்களோட கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் எல்லா ஐடியும் நீங்கள் சூப்பர் செல் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு ஐடியாக ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டெக்கரேஷனுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இப்போ நீங்கள் அந்த டெக்கரேஷன் கிளிக் பண்ணால் காப்ளின் வந்து ஒரு 3 அடி சுற்றிலாம் வாங்கிட்டு மயங்கி விழுந்துருதான். உடனே எந்திரிச்சு நம்மளை பார்த்து சிரிக்கிறான். உடனே கிளிக் பண்ணிங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயாக மாதிரி தான். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த டெக்கரேஷன். உடனே நீங்கள் அதை அடுத்தால கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோபாக மாறிடுது. அதில் நிறைய லோகோஸ் வருது. இது எல்லாம் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸாக தான் மென்ஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று வருது. இதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரில. அடுத்தால நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்ளின் வந்து அந்த பூத விளக்கை திறந்து பார்க்கான். உடனே அந்த பூத விளக்கு வந்து காப்ளினை இழுத்து ஒரு கேஸ் விட்ருது. அவ்வளோதான், இந்த டெக்கரேஷன் இதோட முடியுது. இப்போ வந்து நம்ம இந்த ஈவெண்ட்டில் வந்து என்ன இதெல்லாம் வாங்கலாம், ஃப்ரீ டூ பிளேயருக்கும் பே டூ பிளேயருக்கும் என்னெல்லாம் வாங்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஃப்ரீ டூ பிளேயராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது வேண்டிய எக்யூப்மெண்ட் இருந்தால் அதை வாங்கிடுங்க. இப்போ நம்ம வந்து ப்ரையாரிட்டி வைஸாக பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து பார்பியன் கிங்குக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த்து கொய்க்கும் ஸ்பைக்கும் பால் தான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் குயினுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜிக் மிரரும் ஆக்ஷன் ஃபிகரும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்யூப்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கிராண்ட் வார்டனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபயர் பால் எக்யூப்மெண்ட்டு நல்ல எக்யூப்மெண்ட்டு. அதே மாதிரி ராயல் சாம்பியனுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ பூட் வந்து ஒரு நல்ல எக்யூப்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீ டூ பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்ச மெடலுக்கு வந்து எதுவுமே வாங்க முடியாது. நீங்கள் வந்து மெயினாக க்ளோரியோரையும் ஸ்டாரியோரையும் வாங்குங்க. தயவுசெய்து ஷைனி ஓவர் வாங்க வேண்டாம். ஏன் கேட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார் போனஸ்லேயே ஷைனி ஓவர் அதிகமாக தான் தருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பே டூ பிளேயராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிராண்ட் மாடர்ன் ஸ்கின் வாங்கிடுங்க. அது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தபிளான ஸ்கில்லு. அதுக்கப்புறம் நான் சொன்ன எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் எக்யூப்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்புறம் இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் எனக்கு டெக்கரேஷன் முக்கியம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெக்கரேஷன் தாராளமாக வாங்கலாம். அது ஒரு ஒர்த்தபிளான டெக்கரேஷன் தான். அது போக நீங்கள் நான் சொல்லியிருந்த மாதிரியே ஸ்டாரி ஓரியும் க்ளோரி ஓரியும் வாங்குங்க. தயவுசெய்து ஷைனி ஓரி வாங்காதீங்க.
அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோவில். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் கருத்தையும் கமெண்ட் பண்ணிடுங்க.